ஹலோ வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. சரி ஓகே. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அக்காவுக்கு? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 29. ஓகே. எல்லோரும் விஷ் பண்ணிட்டாங்களா? 12 மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் தான் ஃபஸ்ட். அப்போ நாங்களே ஃபஸ்ட்டாக விஷ் பண்ணிடுறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே சரி. உங்களோட அந்த பர்த்டேயை வந்து சிறப்பிக்கட்டாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் சேர்ந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்களோட பர்த்டே வந்து ஸ்பெஷல் பண்ணட்டாம், அவரு சேர்ந்து அவங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வரட்டாம்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ யாராக இருக்கும்? ராம் ஃபேமிலி தான். ஒருத்தரும் இருக்க முடியாதா? ராம் ஃபேமிலி. அம்மா அக்கா அக்கா அதை தனி செஞ்சுருக்க மாட்டாங்களா? இல்லையா? சரி ஓகே. முதல்ல வந்து மிக்கியை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுடுவோம் மாலை. சரியா? ஓகே. மிக்கி பக்கத்தில் இல்லைங்க. மிக்கி வாரத்துக்கே இடம் இல்லை வீட்டுக்கு. சரி ஓகே. ஆனால் வந்தது அவங்க பேரில் இல்லை, ஒரு கேர்ள்ட பேரில். யாராக இருக்கும் சொல்லுங்கள். வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸும் இல்லையா? அப்போ வந்தது ஒரு கேர்ள்ட பேரில். யாராக இருக்கும்? கேர்ள்னு சொல்லிட்டேன். பொருளில் இருந்து இல்லை, இங்கே இருந்து தான். ஸோ யாராக இருக்கும்? சரி அவங்களாவே இருக்கட்டுமே. சரி அவங்க இல்லையண்டா யாரை சொல்லுவீங்க? ஒரு கேர்ள், அதுவும் இங்கே இருக்கிற கேர்ள்ண்டா எப்படி டக்குன்னு இப்படி தான் சொல்லக்கூடாது. அவ்வளோத்துக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் அவங்க தான். சரி ஓகே. நீங்கள் ராமன் சொல்கிறீங்க, அவங்க யார்? ஹஸ்பண்ட். இங்கே இருக்கிறார் அவர்? இந்தியா. சரி ஓகே. அவர் செய்திருப்பேருண்டா என்னென்ன கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன்? சும்மா கெஸ் பண்ணுங்க. நான் நிறையலாம் கொண்டு இல்லை, பாருங்க பார்த்தாலே தெரியும் தானே. சரியா? தெரியுதா? சரி ஓகே. அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படியா? சரி ஓகே. அவங்க வந்து உங்களோட பர்த்டேக்காக ஒரு கேக் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேக்கில் பாருங்கள் யாருண்டு. விஷா ஹாப்பி பர்த்டே. அங்கால அங்கால என்ன பேர் போட்டிருக்கு? கீழே ஒன்று போட்டிருக்கு, தெரியலையா? என்ன போட்டிருக்குல? அதைத்தான் கண்டுபிடிக்கிறது கேட்டுனாங்க. அது தெரியலையே, பார்த்தீங்களா? அது தெரியக்கூடாது, இப்போ தெரியக்கூடாது. சரி ஓகே. அதோட சேர்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்திருக்காங்க. ஓகே. சரி ஓகே. உங்களோட இந்த ஸ்பெஷல் பேர்சனுக்காண்டி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேற ஒன்றும் இல்லையா? மிஸ் யூ. ஸோ அவங்க கோலில் இருக்காங்களா? ஸோ அவங்களோட கதைப்போமா? ஸோ தேங்க்ஸை வந்து நீங்கள் நேராக அவங்களோட முகத்தை பார்த்து சொல்லிவிடுங்க. ஓகே. அங்கே அவங்கள்ட்ட கொடுங்க. சொல்லுங்க. என்ன டக்குன்னு ஏதோ இவ்வளோ செய்திருக்கே. ஸோ அவருக்கு ஒரு ஃபீலோட சொல்லணும் இல்லை இல்லையா? இவ்வளோ செய்திருக்கே. ஸோ அவருக்கு ஒரு ஃபீலோட சொல்லணும் இல்லை. தேங்க்ஸ் ராம். அப்படிலாம் இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸியாக இருந்து அப்படி லவ் பண்ணீங்களா? அப்படியா? அதே தான். ஸோ அப்படி இருந்தால் கஷ்டம் என்ன? சரி ஓகே. அவ்வளோலாம் மரியாதை இல்லை. ஆனால் அண்ணா ரொம்ப மரியாதையாக கொடுத்து காய்ச்சவர். அண்ணா ரொம்ப மரியாதை, ரொம்ப பாசம், ரொம்ப அன்பாக காய்ச்சவர். அதோட வந்து உங்களுக்கு இப்படி செய்யட்டாம்னு சொல்லியிருக்கேன். அதோட அவரோட விஷயம்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கேன். நான் அதை சொல்கிறேன். ஓகே. Wish you many more happy birthday to a special person who is bringing so much joy to my heart. I am thankful for every moment we spend together and I wish our happiness never end. This year your dreams all come true. Be happy and healthy forever. And my dear என்று போட்டு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க. சரியா? சரி. எங்களுக்காக அவருக்கு ஒரு ஃபீலாக ஏதாவது சொல்லிவிடுங்களேன். தேங்க்ஸை விட்டு வேறு ஏதாவது சொல்லுங்க. மிக்கி எடுத்து தருவேற அப்படி சொல்லிவிடுங்க. நீங்கள் சொல்லுங்க. சொல்ல முடியாதா? அப்படியா?
சரி ஓகே, அவர் பார்த்துட்டு இருக்கட்டும், அப்படி நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். ஓகேயா? ம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Jenny, happy birthday to you. Okay, happy-யா? சரியா? சரி ஓகே. ஸோ உலக தூரம் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எங்கேருந்து வாரம்னு உங்களை சொல்லல தானே, நாங்கள் நெல்லியடி கிஃப்ட் கார்ட்ஸ் அப்ரேசிலேருந்து வரோம். ஸோ எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே, எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறத விட அண்ணா வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் எங்கள்கிட்ட. ஓகே, அதை வந்து அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே சரி ஓகே. அதோட சேர்த்து உங்களோட ஃபேமிலி அவங்கள சேர்த்து அதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சார்பாகவும் உங்களோட லவ்வர் அண்ட் அவர் சார்பாகவும் எங்களோட கிஃப்ட் கார்டு சார்பில் உங்களுக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்போவுமே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ.